தமிழ் சினிமாவோட பாப்புலர் காமெடி ஆக்டரான சூப்பர் குட் சுப்பிரமணி இன்னைக்கு இறந்து போயிருக்காரு. இந்த விஷயம் ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பர் குட் சுப்பிரமணி தமிழ்ல மட்டுமே 40க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. இந்நிலையில கடந்த சில நாட்களாவே அவர் புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. மேலும் இப்போ அவருக்கு 58 வயசு ஆகுது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த சில மாதங்களாவே சூப்பர் குட் சுப்பிரமணி புற்றுநோயால பாதிக்கப்பட்டு வந்தாரு. அவரோட ட்ரீட்மெண்ட்காக நிறைய நடிகைகள், திரைப்பட சங்கங்கள், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பல பேர் கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. மேலும் சூப்பர் குட் சுப்பிரமணி தமிழ் சினிமால செலக்டிவான மூவில மட்டும்தான் நடிப்பாரு. அதனாலே அவருக்கு சூப்பர் குட் சுப்பிரமணி அப்படின்ற மாதிரி பேர் வந்தது. மகாராஜா, சூரரை போற்று, ஜெய் பீம், சார்பட்டா பரம்பரை உள்ளிட்ட நல்ல நல்ல படங்கள்ல மட்டுமே தான் சூப்பரான கேரக்டரை தேர்வு செஞ்சு நடிப்பாரு. மேலும் தனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்த டைம்ல கூட கமோண்டாவின் லைஃப் ஸ்டோரி அப்படின்ற படத்துல டப்பிங் பேசி கொடுத்திருந்தாரு. அதை தொடர்ந்து கடைசியா இவர் நடிப்புல வெளிவர இருக்க படம் தான் மையல். இந்த படத்தோட ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் நேத்து தான் நடந்திருந்துச்சு. இந்த நிலையில இன்னைக்கு இவர் இப்படி உயிரிழந்திருக்க விஷயம் பலருக்கும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இறந்து போன சூப்பர் குட் சுப்பிரமணி அவர்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. 2 மகள்களோட படிப்புக்காகவும் தன்னோட ஃபேமிலிக்காகவும் ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும் உள்ளிட்ட பல விஷயங்களை ரீசெண்ட் இன்டர்வியூல கேட்டிருக்காரு. மேலும் அவர் கேட்ட மாதிரியே பல நடிகைகள் உதவி செஞ்சிருக்காங்க. நடிகர் சங்கத்துல இருந்தும் அவருக்கு உதவி கிடைச்சிருக்கு. இருந்தாலும் சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து போயிருக்காரு. இந்த விஷயம் ஒட்டுமொத்த திரை உலகத்தையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.